இந்த கொரோனா காலங்களில் மக்கள் பட்ட அவதி, அதே போல் இந்த பஞ்ச காலங்களில் மக்கள் பட்ட அவதி. ஒரு பால் பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்து என்ன செய்கிறான், 100 ரூபாய்க்கு என்ன செய்கிறான், விற்கிறான். ஒரு பால் பாக்கெட்டு 100 ரூபாய். வசதியுள்ள மக்கள் வாங்கிடுவாங்க, ஏழை எளிய மக்கள் கஷ்டத்தோடு தானே வாங்குவான், ஆனாலும் வாங்கினாங்க மக்கள் வேறு வழி இல்லாமல். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு தேயிலை பாக்கெட்டு இப்போ 40 ரூபான்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு 60 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறது. அந்த 20 ரூபாய்க்கு அல்லாஹ் தலைவனை சும்மா விட மாட்டான் சகோதரர்களே. லாபம் வைக்கலாம். லாபம் எப்போ வைக்கணும், மக்கள் நல்ல ஓரளவுக்கு இயல்பான வாழ்க்கை வாழும்போது நீங்கள் எவ்வளோ நாள் லாபம் வைங்க. அதுக்காக கொள்ளை அடிக்கக்கூடாது. லாபம்னு சொன்னால் ஓரளவு நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது. இது போல நேரங்களில் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நிர்மூலமாக நிற்கக்கூடிய நேரத்தில் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். உனக்கு தாராளமான அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருந்தானா ஃப்ரீயாக கொடு. அந்த தர்மம் உனக்கு எப்படிப்பட்ட